சட்டப்பேரவையில் இருந்து கேப்டன் விஜயகாந்த் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம். தேமுதிக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. ராணுவ தளபதி வயது விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் சரமாரி கேள்வியை தொடர்ந்து உத்தரவை திரும்ப பெற மத்திய அரசு முடிவு. கேப்டனுக்கு எதிராக அதிமுகவினர் அநாகரிக பேனர் வைத்து அக்கிரமம். தட்டி கேட்ட தேமுதிகவினர் மீது வன்முறை தாக்குதல். திமுகவின் அடுத்த வாரிசு பிரச்சனை. ஸ்டாலின் வீரபாண்டி ஆறுமுகம் நேருக்கு நேர் மோதல். வணக்கம். விரிவான செய்திகள். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தேமுதிக உறுப்பினர்கள் அனைவரும் இன்று கருப்பு சட்டை அணிந்து அவை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பால் விலையேற்றம், பேருந்து கட்டண உயர்வு ஆகிய பிரச்சினைகள் குறித்து தேமுதிக சட்டமன்ற கொறடா வி.சி. சந்திரகுமார் சட்டப்பேரவையில் பேசியபோது முதல்வர் குறுக்கிட்டு தங்களால் தான் சட்டப்பேரவைக்கு தேமுதிக வந்தது என்று பிரச்சினையை திசை திருப்பினார். இதனால் எழுந்த காரசார விவாதத்தில் அதிமுக அமைச்சர்கள் பலரும் கேப்டனை பார்த்து கையை நீட்டி பேசியதால் கேப்டன் அதனை ஆட்சேபித்தார். அதைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்தை 10 நாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் ஜெயக்குமார் உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து அவை நடவடிக்கையில் இன்று கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து குழுக்களின் அறிக்கை அளித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் பொது கணக்கு குழு தலைவருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் 2011-2012 ஆண்டிற்கான 1 முதல் 5 வரையிலான 14வது சட்டப்பேரவையின் அறிக்கையை தாக்கல் செய்தார். பின்னர் 2012 ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் சட்ட முன்வடிவு, 2012 ஆண்டு சென்னை பெருநகர குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் ஆகியவை குறித்த சட்ட முன்வடிவு, தமிழக தேசிய சட்டப்பள்ளி முன்வடிவு உள்ளிட்ட பல சட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்யப்பட்டன. கூடுதல் செலவினங்களுக்கான துணை நிதிநிலை அறிக்கையை அவை ஏற்றுக்கொண்டது. தமிழக தேசிய சட்டப்பள்ளி அமைக்கப்படுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிப்படி 5000 10,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், தமிழக பள்ளிகளில் தமிழை ஒரு பாடமாக கட்டாயம் பயில வேண்டும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகள் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. திமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெறுவதையொட்டி அந்த கட்சியின் உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் கலந்து பங்கேற்கவில்லை. ராணுவ தளபதி வி.கே. சிங்கின் ஓய்வு வயது குறித்து டிசம்பர் 30ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் திரும்பப் பெற முடிவு செய்துள்ளது. ராணுவ தலைமை தளபதி வி.கே. சிங் பிறந்த தேதி குறித்த பிரச்சனையில் அவர் 1950ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி பிறந்ததாக மத்திய அரசு கூறி வருகிறது. 1951ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி பிறந்ததாக வி.கே. சிங் கூறி வருகிறார். இதனால் அரசிற்கும் ராணுவ தளபதிக்கும் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து டிசம்பர் 30ஆம் தேதியன்று ராணுவ அமைச்சர் ஏ.கே. ஆண்டனி வி.கே. சிங்கின் ஆவணத்தை ஏற்க மறுத்து நிராகரித்துவிட்டார். அதற்கான ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது. இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற விசாரணையில் வி.கே. சிங்கின் ஆவணத்தை நிராகரிப்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு அரசு வழக்கறிஞரிடம் கேட்கப்பட்டது. இந்த நிராகரிப்பு இந்த வழக்கு குறித்து ஒரு முடிவு எடுப்பதற்கு களங்கம் விளைவிப்பது போன்றதாகும் என்று கூறிய நீதிபதி வழக்கின் விசாரணையை வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை ஒத்திவைத்து தீர்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 30ஆம் தேதி அளித்த உத்தரவை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆகையால் இந்த விவகாரத்தில் சுமூக தீர்வு எட்ட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னதாக நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை ராணுவ தளபதி வி.கே. சிங் நேற்று சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனத்தில் தரக்குறைவான பேனர் வைக்க அதிமுகவினருக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாக கூறி தேமுதிகவினர் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனத்தைச் சேர்ந்த அதிமுகவினர் சிலர் தேமுதிக நிறுவன தலைவரை மிகவும் மோசமான முறையில் விமர்சனம் செய்யும் வகையில் பேனர் வைத்தனர். இதனை கண்டித்து தேமுதிகவினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். வெகு நேரமாகியும் போலீசார் அந்த பேனரை அகற்றாததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த பேனரை அகற்றச் சென்ற தேமுதிக நகரமன்ற தலைவர் வெங்கடேசனை அதிமுகவினர் சிலர் உருட்டுக்கட்டைகள் மற்றும் தடிகளால் தாக்கியுள்ளனர்.
இந்த சம்பவத்தை தடுக்காமலும் அதிமுகவினருக்கு ஆதரவாகவும் காவல்துறை செயல்படுவதால் அதற்கு கண்டனம் தெரிவித்த தேமுதிகவினர் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு நியாயம் கேட்டனர். இதனால் திண்டிவனம் ஜெயபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின், வீரபாண்டி ஆறுமுகம் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக பொதுக்குழு அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல், திமுக உள்கட்சி தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய கருணாநிதி, கட்சியில் நிலவிய ஒற்றுமையின்மையே சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்றும், கட்சி மேல் நம்பிக்கை வைத்து தொண்டர்கள் பாடுபட்டால் வெற்றி எப்போதும் நம்முடன் இருக்கும் என்றும் கூறினார். இந்த பொதுக்குழுவில் 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் அதிமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 4 மாதங்களிலேயே மின்வெட்டை முழுமையாக நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்து இருந்த ஜெயலலிதா, தற்போது மின்வெட்டை உயர்த்தியிருப்பதை கைவிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முல்லைப் பெரியாறு பிரச்சினை, கூடங்குளம் பிரச்சினை, மக்கள் நல பணியாளர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக வீரபாண்டி ஆறுமுகம் பேசுகையில், திமுகவின் அடுத்த வாரிசாக மு.க. ஸ்டாலின் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியதாக தெரிகிறது. இதற்கு ஸ்டாலின் ஆதரவாளர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதனால் பொதுக்குழுவில் சிறிது நேரம் காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 2ஆம் கட்ட அமைப்பு தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் இன்று நடைபெற்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முதல் கட்ட அமைப்பு தேர்தல் கடந்த 22ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற்று முடிந்தது. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தேமுதிகவின் 2ஆம் கட்ட அமைப்பு தேர்தல் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். அதற்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்றது. இதில் தேர்தல் பொறுப்பாளர்களும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். 2ஆம் கட்ட அமைப்பு தேர்தல் மாநகராட்சிகளில் 820 வட்ட கழகத்திற்கும் 12,000க்கும் அதிகமான ஊராட்சி கழகத்திற்கும் நடைபெறுகிறது. இதற்கான முன்னேற்பாடுகளில் அந்தந்த பகுதி தேமுதிகவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா வதேதரா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். ராகுல் காந்தியின் நாடாளுமன்ற தொகுதியான அமேதியில் கிராமம் கிராமமாக சென்று அவர் காங்கிரசுக்கு ஆதரவு திரட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி ஆட்சியில் லஞ்ச ஊழல் பெருகிவிட்டதாகவும், நாட்டின் மிகப்பெரிய எதிரி ஊழல்தான் என்றும் அவர் கூறினார். அந்த மாநிலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த காங்கிரசிற்கு ஆதரவு அளிக்குமாறு பிரியங்கா கேட்டுக்கொண்டார். நீதிபதிகள் தேர்விற்கான வயது வரம்பை நீக்கக் கோரி தமிழகம், புதுவை வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் 185 சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வு அறிவிப்பில் பொது பிரிவிற்கு வயது வரம்பு 35 என்றும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 40 என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழகம், புதுவையைச் சேர்ந்த 60,000 வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. சிவில் நீதிபதிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பு பொது பிரிவிற்கு 35 என்றும், ரிசர்வ் பிரிவினருக்கு 40 வயது என்றும் வயது நிர்ணயம் செய்யப்பட்டது. நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் மனுவினை கொடுத்தோம். அதை வலியுறுத்தி இன்றைய தினம் எங்கள் கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டிருக்கிற சேலம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் கிட்டத்தட்ட 2500 வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து கொண்டோம். 1 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சசிகலா உறவினர் ராவணன் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சசிகலாவின் உறவினரான ராவணன் கோவையில் இருந்து கொண்டு ஒரு அதிகார மையமாக செயல்பட்டு வந்தார். அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, நியமனம் ஆகியவை அவர் விருப்பம் போல் நடைபெற்று வந்தன. உயிர் தோழி சசிகலாவை ஜெயலலிதா அதிமுகவில் இருந்து வெளியேற்றிய பிறகு சசிகலா உறவினர்கள் மீது நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இதனிடையே தேடப்பட்டு வந்த சசிகலாவின் சகோதரர் திவாகரன் திருச்சியில் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து நீடாமங்கலம் நீதிபதி செல்லப்பாண்டியன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கோவையில் இருந்து நேற்று சென்னை கொண்டுவரப்பட்ட ராவணன் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது மோசடி வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள ராவணனை 15 நாள் காவலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து ராவணன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார்.
வணிக நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்ட விவகாரம் வரும் 8ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு. கேப்டன் விஜயகாந்த் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் கண்டனம். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் யுவராஜ் பேட்டி மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.